எப்பவும் ஒரே மாரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாம, ஒரு நாள் வித்தியாசமா செட் தோசையும், வடகறியும் ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசைக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி, பூரிக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வழக்கமா சாப்பிடுறத விட எக்ஸ்ட்ரா 2 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது கடலை பருப்ப 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது கூட உப்பு, சோம்பு, மஞ்சள் தூள், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சு, வடை மாரி தட்டி இட்லி தட்டில வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சத நல்லா ஆற விட்டு சின்ன சின்ன பீஸஸா உதுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து கரம் மசாலா, வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி, புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு, உப்பு, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. உதுத்து வச்ச வடை பீசஸ் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா வடைக்கறி நல்லா செட் ஆயிரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான வடைக்கறி ரெடி. சுட சுட தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எத்தனை சாப்பிட்டோன்னு கணக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.